இறங்கி நான் கிளவான போகிறேன், அடி வாங்காமல் வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்கில் 1 பங்கை உன் கோயில் உண்டியில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி திருட போகிறவனு சாமி கும்பிட்டு தான் திருட போவேன். அந்த திருட்டு கோயிலை பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. ஆண்டவா 1 மாதம் எனக்கு வெட்டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது இன்றைக்கி அவனை நான் முடிச்சு விடணும். அப்படி நான் முடிச்சு விட்டேன், இந்த மாதம் வாங்குகிற சம்பளத்தில் அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்குத்தான் ஆளாகும்? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். திருட்டு பையன் மட்டும் ஒரு நாள் காவல்துறை ஐயா கையில் சிக்கனான்னு வைங்க, அதோடு அவன் நூடுல்ஸ் தான். இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துகிட்டு வந்து அந்த காருக்குள்ளே அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை பூரா சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதில் பெரிய மனவரத்தை என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. 2 பேரையும் உட்கார வச்சு காரை ஓட்டிக்கிட்டே வரேன், ஊரை பூரா சுற்றி காட்டியான். இது திருமலை நாயக்கர் மஹால், இது மீனாட்சி அம்மன் கோயில், அப்படி சுற்றி காமிச்சிக்கிட்டே வரேன். அந்த காருக்கு பின்னால் ஒரு போலீஸ் ஜிப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த காரை மறைச்சி போலீஸ் ஜிப்பு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜிப்புலேருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க பொதுன்னு இறங்கி வராங்க. இறங்கி வந்த போலீஸ்காரவங்க அந்த காரை ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து, தம்பி காரை விட்டு கீழே இறங்குப்பா, காரை விட்டு கீழே இறங்கியா அப்படின்னு. இந்த ஆளுக்கு பயம் வந்துருச்சு. சார் நான் எதுவுமே பண்ணலையே சார், எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும்? கூட பேசக்கூடாது, இறங்கின கீழே இறங்கியா அப்படின்னு. மேற்கொண்டு இந்த ஆளுக்கு பயம், மேற்கொண்டு பேசணும்னு அடித்தாலும் அடிச்சு விடுவாங்க, இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காரை விட்டு வேகமாக கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி வந்தோடனே வந்த காவல்துறையை என்ன தெரியுமா பண்ணாங்க, கார் ஓட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நாங்கள் அரை மணி நேரமாக உங்கள் காரை ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ அழகாக டிரைவிங் பண்ணிங்க தெரியுமா, சூப்பராக வண்டி ஓட்டினீங்கப்பா, லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் இண்டிகேட் போட்டு அழகாக திருப்புனீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமாக வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டியை மூவ் பண்ணிங்க. உங்கள் டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நீங்கள் போக்குவரத்தை மதித்து கார் ஓட்டினதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிகிட்டு வந்தவருக்கு 10,000 காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபா காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபாயா, 10,000 ரூபா முழுசாக 10,000 ரூபாயத்தை பார்த்துருக்க மாட்டேன் போல இருக்கு. ஐயா இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ நான் லைசன்ஸ் இல்லாமத்தே என் காரை ஓட்டிருக்கேன் போல இருக்கு, 10,000 ரூபா காசை கொடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. பக்கத்தில் இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்கக்கூடாது, புருஷனை காப்பாற்றுறாங்களா. ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான், தண்ணியை போட்டால் லூசு மாதிரி பேசுவார்னு சொல்ல மேற்கொண்டு போலீஸ்காரங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. தண்ணி வேறு போட்டிருக்கானா, டை தண்ணி போட்டே வண்டி ஓட்டக்கூடாதுடா, இது பெரிய குற்றம், மேற்கொண்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த